விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்ட நிலையில் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 3 பேரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் துரைராஜ். துரைராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? இன்று காலை அதிகாலை 6 மணிக்கு மேலாக சாத்தூர் அருகில் முத்தாநாயக்கம்பட்டியில் திடீரென பட்டாசு வெடிச்சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அலறியுள்ளனர். இது சம்பந்தமாக விசாரணை செய்த போது முத்தாநாயக்கம்பட்டியில் திருமுருகன் என்ற பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டதாக தகவல் தெரிய வந்தது. அங்கு சென்று பார்த்தபோது ஏற்கனவே பல கட்டிடங்களுக்கு இடையே வெடிவிபத்து நடந்த சம்பவத்தை பார்த்து வீடியோக்கள் பரவியது சமூக வலைதளங்களில். இந்த நிலையில் அங்கு சென்று உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் வெளியில் இருந்தவர்கள் உள்ளே சுமார் 30க்கும் மேற்பட்ட அறைகளில் வடமாநிலத்தவர் தங்கியுள்ளதாகவும், காலையில் பட்டாசு தயாரிப்பிற்காக மருந்து கலவைக்காக உள்ளே சென்ற 3 பேர் கலவையின் போது உராய்வினால் பட்டாசு வெடிவிபத்து ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து சிதறி வருவதால் போலீசார் மற்றும் மீட்புத் துறையினர் மீட்பு பணி செய்ய முடியாமல் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது கொஞ்சம் சுமாராக வெடிக்கும் நிலையில் 3 வடமாநிலத்தவர் உதவியுடன் மீட்புத்துறையினர் உள்ளே சென்று பட்டாசு கலவையில் மருந்து கலக்கும் கலவை தயாரிக்க உள்ளே சென்ற 3 பேரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேலும் வேறு ஏதேனும் உள்ளே சிக்கியுள்ளனரா அல்லது கட்டிடங்களில் இடுபாடுகளில் மாட்டியுள்ளனரா என்பது குறித்தும் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து வெடிச்சத்தம் வெடித்து சிதறி வருவதால் மீட்பு பணி தொய்வில் ஏற்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி துரைராஜ்.